Hi friends, welcome to IT Port. In this session, we will SQL Server la triggers க்கு எப்படி execution order set பண்றது அப்படிங்கறத பத்தி பாப்போம். Triggers க்கு execution order அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனா ஜெனரலாவே நம்ம SQL Serverல ஒரு ஈவென்ட்க்கு நிறைய triggers நம்ம எழுதிக்கலாம். For example ஒரு DML trigger பாப்போம். அதுல ஒரு டேபிள் கிரியேட் ஒரு டேபிள் இருக்கு அதோட இன்செர்ட்க்கு நம்ம ஒரு 2-3 triggers எழுதி இருக்கோம். சோ இப்போ அந்த ஈவென்ட் ஃபயர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 ட்ரிகர்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். இதுல எந்த ட்ரிகர் ஃபர்ஸ்ட் ஆகும், எது செகண்ட் ஆகும், எது தேர்ட் ஆகும். சோ இது டிஃபால்ட்டா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டினா எந்த ஆர்டர்ல நம்ம ட்ரிகர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும். சம்டைம்ஸ் இது ரேண்டமா கூட எக்ஸிக்யூட் ஆகும். சோ நமக்கு அதை எப்படி டிஃபைன் பண்றது, இந்த ஈவென்ட் நடக்கும்போது இந்த ட்ரிகர் ஃபர்ஸ்ட் நடக்கணும், இது செகண்ட், இது தேர்ட் நடக்கணும்ங்கிறது எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு நம்ம ஜெனரலா sp_set trigger order அப்படின்னு ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதோட சின்டாக்ஸ் என்ன கேட்டினா sp_set trigger order, trigger name and orderங்கிறது வேல்யூ. இதுக்கு 3 ஆப்ஷன் தான். ஒன்னு ஃபர்ஸ்ட் இல்ல லாஸ்ட் இல்லாட்டி நன். நன்ங்கிறது அன்டிஃபைன்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், லாஸ்ட்ங்கிறது லாஸ்டா இந்த ட்ரிகர் எக்ஸிக்யூட் ஆகணும், நன்ங்கிறது மிட்ல ஒரு அன்டிஃபைன்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் தான். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் டைப்ங்கிறது அதோட ஈவென்ட் இன்செர்ட்டா, இங்கே DML ட்ரிகர்ஸும் யூஸ் பண்ணலாம், DDL ட்ரிகர்ஸும், சர்வர் ஸ்கோப்டு DDL ட்ரிகர்ஸ் அண்ட் லாகர் ட்ரிகர்ஸ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஈவென்ட்டை நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். ஃபோர்த் ஆப்ஷனல் தான், அது டேட்டாபேஸா சர்வரா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றது. ஸோ இதை இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளுக்கு நம்ம இப்போ ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்றோம். அதாவது இது ட்ரிகர் 1 for student on student table for insert. ஸோ இங்க trigger order 1 அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறோம். இது ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளுக்கு இன்செர்ட் ட்ரிகர்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட், அடுத்து செகண்ட். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிளுக்கு டேட்டாஸ் இன்செர்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த 2 ட்ரிகருமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆர்டர் 1 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அடுத்து செகண்ட் ஆர்டர் 2 கிரியேட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இது தான் கிரியேஷன் ஆர்டர். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிகர் 1 கிரியேட் பண்ணோம், அடுத்து ட்ரிகர் 2 கிரியேட் பண்ணோம். இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இதை டிராப் பண்ணிட்டோம், திரும்ப இதை ரீக்ரியேட் பண்றோம். இதே தான். ஸோ இப்போ இதுக்கு திரும்ப ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்றோம். பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் எக்ஸிகியூஷன் ஆர்டர் மாறி இருக்கும். ட்ரிகர் ஆர்டர் 2 ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, ட்ரிகர் ஆர்டர் 1 செகண்ட் வந்துருச்சு. ஸோ இங்க நமக்கு அந்த sp_set trigger order அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அதை பண்ண முடியும். set trigger order trigger 1 ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் டைப் இன்செர்ட் ஈவென்ட்க்கு தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம இந்த இதை ரன் பண்ணனா ஸ்டாண்டர்டாகவே ட்ரிகர் 1 தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ இன்னொரு ட்ரிகர் 1 கிரியேட் பண்றோம். ஸோ இது ட்ரிகர் 3. ஸோ இங்க இதே வேல்யூஸை திரும்ப இன்செர்ட் பண்றோம். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் 3 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இதுல 3 தான் எனக்கு மிட்ல வரணும், செகண்ட் வரணும், ஃபைனலா ட்ரிகர் 2 எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படின்னா அந்த ட்ரிகர் 2 ஸ்டூடெண்ட் லாஸ்ட்
இது வந்து லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிகர் 2 தான் நமக்கு லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இன்செர்ட் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டு தான் இருக்கணும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் 2 லாஸ்ட்டுன்னு போட்டாச்சு. இப்போ ட்ரிகர் 3 வந்து லாஸ்ட்டுன்னு சொன்னோம்னா அது இன்செர்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா தேர் ஆர் ஆல்ரெடி எக்ஸிட்ஸ் லாஸ்ட் ட்ரிகர் ஃபார் இன்செர்ட். ஸோ இந்த இதுக்கு ஏற்கனவே லாஸ்ட் ட்ரிகருங்கிறது யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இங்கே நன் கொடுத்துட்டோன்னா நமக்கு செகண்ட் வந்து தேர்டுக்கு உண்டானது செகண்டில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இதை டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து லாஸ்ட்டுங்கிறது செகண்டு டிஃபைன் பண்ணிட்டோம். நன்னுங்கிறதுக்கு தேர்டு டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போது தேர்டு தான் லாஸ்ட் வரணும் அப்படின்னா ட்ரிகர் 2 நன்னு கொடுத்துட்டு ட்ரிகர் 3 லாஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ட்ரிகரை ரெண்டு இடத்துல ரெண்டு ஆர்டரில் கால் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்படி நம்ம மாற்றிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஒரு ட்ரிகரோட எக்ஸிக்யூஷன் ஆர்டரை செட் பண்ணுறது. எந்த ஆர்டரில் அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.